பிரைஸ் பீட் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 19:16 இந்த வசனத்தை கவனிங்களேன். ஒரு வாலிபன் இயேசுவினிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனில் பிரவேசிக்க நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று பதில் சொன்னார். கற்பனைனா என்னன்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா? 1 யோவான் 2:7 வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற அந்த வசனம் தான் கற்பனை. உபாகமம் 10:13 வசனத்துல, ஆதி காலத்துல மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின போதே தேவன் தெளிவாக சொல்லிவிட்டார், நான் இன்று உனக்கு விதிக்கிற இந்த கற்பனைகளை உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? இல்ல, தேவனாகிய கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றே ஒண்ணுதான். தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வேதத்தை வாசித்து, அதை நேசித்து, அதை தியானித்து, அதை கை கொள்ள வேண்டும். அதை தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார்ல. மோசே மரித்த பின்பு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற போது யோசுவா 1:6 தேவன் சொல்றாரு, பலங்கொண்டு திடமனதா இருப்பா, இந்த தேசத்துக்கெல்லாம் நீ தான் இதெல்லாம் பங்கிட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வசனத்துல நீ இந்த கற்பனைகளை, இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதா இருன்னு சொல்றாரு. இந்த ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கறது கூட ஈஸி, ஆனா இந்த வேதத்தை கை கொள்ள நீ மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்றாரு. வேதத்தை நாமும் தேசிப்போம், வாசிப்போம். அதுதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் எப்போதும் அவர் சமூகத்தில் பெரிதையா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பற்றி நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.